Reset, repeat, repeat, repeat. Na 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 na. ரீசெட் ரிப்பீட் இது ஒரு காமனான வார்த்தை, பொதுவான வார்த்தை. நம்ம இப்போ சாஃப்ட்வேர் உலகத்தில் இன்னும் சொல்ல போனால் வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துருச்சு, அதை பயன்படுத்தியிருக்காங்க. என்னங்க, விடுபட்டு போன காதலா இல்லை புதிதாக ஏற்படுத்திய காதலா? கதை என்னங்க, ஒரு பெண் அங்கேருந்து வருகிறார், ஒரு மிகப்பெரிய வீதியில் வருகிறார், நகர இதில் வர்றாரு. கையில் இருக்கிற நகை, அந்த கொலுசு, அந்த இதெல்லாம் ஆபரணங்கள், இன்னும் கை வளையல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நடு ரோட்டில் உட்காந்து பிச்சைக்காரோட 5-10 ஒரு 1-2 காசுக்கு உட்காந்துருக்கிற கையில் ஒப்படைச்சி விட்டு தூக்கி போட்டுட்டு அப்படியே போய் தற்கொலை பண்ண விடுகிறார். என்னங்க இது, ஓப்பனிங்கே ரொம்ப கொடூரமாக இருக்கே அப்படின்னு நம்ம ஒத்து பார்த்தோம்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாங்க, அவர் நிறைய இந்த மியூசிக் மேலே மிகப்பெரிய ஆர்வம். அவர் தந்தையார் மிகப்பெரிய எஸ்டேட் ஓனர், ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல. அதை விட்டு விட்டு அவருக்கு தெரியாமல் அவர் காதலினை எதிர்நோக்கி செல்கிறார். எங்கே? அயர்லாந்து நாட்டில் போனோன்னே எந்த காதலனை நினைத்து சப்போர்ட் பண்ணுவார் நினச்சி போனால் அந்த காதலன் வேறு ஒரு பெண்ணுடன் இருப்பதை, நெருக்கமாக இருப்பதை பார்த்து விடுகிறார். இதை பார்த்துட்டு தான் அவளை பாவி எங்கள் அப்பாவை விட்டு வந்தனே, நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இவன் வந்து அப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்படி இருக்குன்னு பார்த்தா அதே பெண்ணை ஃபாலோ பண்ணி இன்னொரு நண்பர் வருகிறார். அவர் பார்க்கிறார் அந்த காதலன் இன்னொரு இடத்துலையும் அதை பெண் பார்ப்பதை. இது என்னடா அது புதிய முக்கோண காதலா என்னன்னு ஒத்து பார்த்தோம்னா அதில் தான் இவர்கள் யாருடன் இணைந்தார், பழைய காதலுடன் இணைந்தாரா அல்லது புதிதாக இருந்த காதலன் இணைந்தாரா, அவரே நினைத்திருக்கும் காதலன் இணைந்தாரா என்பது ரீசெட் ரிப்பீட் வருகிறது. ஏஎல் விஜய் ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர், ஒரு காதல், ஒரு சாஃப்ட், எல்லா விஷயமும் மதராசப்பட்டினமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கொடுக்கும்போது ஒரு சாஃப்ட் விஜய் வச்சே பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு காதல் என்ன கண்ணா பண்ணான்னு ஆட்டம் பாட்டம்னு இல்லாமல் ஒரு காதல் மென்மையாக சொல்லக்கூடிய ஒரு சினிமா குடும்பத்தில் குறிப்பாக ஏழு அழகப்பன் என்ற ஒரு சினிமா தயாரிப்பாளர், சங்கத்தில் உள்ள நீண்டகால அனுபவம். இன்னும் சொல்ல போனால் பாக்யராஜ் என்ற ஒரு மாமனிதரின் அலுவலகத்தில் ஒரு கணக்காளராக பணியை துவக்கியவருடைய பிள்ளை. அவர் சினிமா என்பது சுவாசம், உணவு, உடை, உடுத்து எல்லாமே அது. அதனால் வந்து எது ஜெயிக்கும் ஜெயிக்காது என்பதை இப்போ செய்திருக்கிறார். ஹீரோ அது மதுமுகேஷாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு நல்ல தமிழ் திரையுலகத்திற்கு, இன்னும் திரையுலகத்திற்கு ஒரு நல்ல அறிமுகம் நல்லா கிடைச்சிருக்கிறார். அது மாதிரி ஜியா ஹீரோயினாக வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு காதல் தோல்வி, காதல் வெற்றி பெறுகிறது, மனநிலை பாதிக்கப்பட்டவர். அது மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அது எப்போதுமே யூத்தனமான காமெடி, யூத்தனமான காமெடி, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு கலைஞர். அவர் தன்னுடைய கொடுக்கும்போது காமெடியாக செய்து கொள்வார், வில்லனாக இருக்க ஹீரோ எது வேணாலும் செய்து கொள்வார். ஆமாம், அவர் இதில் வந்து மனோதத்துவ மருத்துவராக வருகிறார். அந்த பெண்ணு எப்போது தமிழ் திரையுலகில் தான் தலையில் அடிபட்டு போச்சா நினைவு தப்பிவிடும். என்ன நான் எங்கே இருக்கிறேன், நான் யார், எத்தாப்புல இருக்காருன்னு கேட்கிறது தான் வழக்கமானது. அது தமிழ் திரையுலக தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம். ஆமாங்க, காதலிக்கவருக்கு இப்போ நிற்கக்கூடிய இதை காதலிக்கிறவங்க, கல்யாணம் பண்ணக்கூடியவங்க துரோகம் செய்து விட்டார்கள் என்று அது ஒரு முடிவெடுக்கும் பொழுது அது எந்த சூழ்நிலை என்பது இப்போது தெரிகிறது. அதனால் இப்போ யார் இந்த படத்தை பார்க்கலாம்? காதலிப்பவர்கள், காதலிக்க தயாராக இருப்பவர்கள், காதலித்து முடித்தவர்கள், பிரிவினைக்கு தயாராக இருப்பவர்கள் இதை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு நல்ல திரைப்படம், குடும்பத்தோடு பார்க்கலாம். பாருங்களேன், அதோட தொடர்ச்சியை வாழ்த்துக்கள். அது தியேட்டரில் போய் பாருங்கள், ஓடிடியில் வரும். நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறோம், அந்த இயக்குனர் ஃபுல் எஃபெக்ட் தியேட்டரில் போகிறப்போ அதோட ரியாலிட்டி கிடைக்கும். பாருங்கள், வாழ்த்துக்கள். Stuck on repeat, can't you go, baby?